ஐயம்பேட்டை அரசு மேல்நிலைப்பள்ளியில் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் எம்ஹெச் ஜவாஹிருல்லா அவர்கள் மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்வில் ஐயம்பேட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் திருமதி புனிதவதி குமார் அவர்கள், மாவட்ட துணை செயலாளர் கோவி ஐயாராசு, பேரூர் செயலாளர் வழக்கறிஞர் துளசி ஐயா, ஒன்றிய கழக செயலாளர்கள் என் நாசர், கோ தாமரை செல்வன் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், முன்னாள் மாணவர்கள், பொதுமக்கள், ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியிலிருந்து ரூ. 5,28,000 மதிப்பீட்டில் பள்ளிக்கு மேசை, நாற்காலி, தளவாட சாமான்கள் வழங்கினர். முன்னதாக தலைமை ஆசிரியர் திரு சரவணன் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார். முடிவில் உதவி தலைமை ஆசிரியர் திரு சின்னராஜா அவர்கள் நன்றி கூறினார். மேம்பாட்டு நிதியிலிருந்து எம்எல்ஏ அவர்கள் நமக்கு வழங்குவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. இந்த நாள் ஆசிரியர்கள் 2 பேர் வரவும், 2 மாணவிகள் 2 மாணவர்கள் வரவும். ஏ பிரிவை சேர்ந்து பார்வைக்காக மட்டும் இந்த பொருட்கள் வைக்கப்பட்டு அவர்களை மாவட்ட ஊராட்சி சாதாவும் கேட்கவில்லை, ஆசிரியர்களும் கேட்கவில்லை. தானே வழியே வந்து ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய செய்திக்கு எது தேவை. நூற்றாண்டு கடந்து நிற்கும் ஐயம்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்களே மற்றும் ஐயம்பேட்டை பேரூராட்சி தலைவி அவர்களே, பள்ளி மேலாண்மை குழு தலைவி மற்றும் உறுப்பினர்களே, ஐயம்பேட்டை பேரூராட்சி மன்றத்தினுடைய மற்றும் பள்ளி மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் உத்தரவுக்கிணங்க தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை பேரூராட்சியில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகள் சைக்கிள் வழங்க வருகை புரிந்துள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர், துணைத் தலைவருமான அப்பா அவர்களையும், பாபநாசம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பேராசிரியர் அண்ணன் அவர்களையும், மாவட்ட துணைத் தலைவர் அண்ணன் அவர்களையும், வடக்கு மாவட்டத்தின் தெற்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் அவர்களையும், வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் அவர்களையும், தலைமை ஆசிரியர் அவர்களையும், மேலும் மேலாண்மை குழு தலைவர், உறுப்பினர், பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர், உறுப்பினர் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் பாபநாசம் சட்டமன்ற
உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 5.28 லட்சம் மதிப்பீட்டில் மேஜை, நாற்காலி, வகுப்பறை, தளவாட சாமான்கள் பள்ளிக்கு வழங்க உள்ளார். அவர்களுக்கு எங்கள் பேரூராட்சியின் மக்கள் சார்பாகவும் மாணவிகள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசின் பல்வேறு நலத்திட்ட மாணவ மாணவியர்களுக்கு தொடர்ந்து இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. எனவே பள்ளி மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பான முறையில் பள்ளியில் கல்வி கற்று தமிழக அரசுக்கும் பள்ளிக்கும் ஆசிரியர்கள் நற்பெயரை வாங்கி கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அமைச்சர் எஸ்.எஸ்.பி. கல்மாணிக்கம் மத்திய நிதித்துறை அமைச்சராக இருந்தாங்க. அவர்கிட்ட சொன்னோம், இல்லை நபார்டு வழியில் ஒரு கோடிக்கு இங்கே இந்த பில்டிங்கு வழங்கி அந்த பில்டிங் கட்டினதே எங்களுடைய கல்மாணிக்க நம்பரில் தான். அது எனக்கும் பொழுது தான் தெரியும். ஏன்னா நாங்கள் இருக்கிறது தான் இந்த இடையில்லா நிதிவடி மாணவர்களுடைய பயன்பாட்டிற்காக ஒரு சிறப்பான நிதியை ஒதுக்கீடு செய்து உறுப்பினருக்கு நம்முடைய தலைவர்களும் பள்ளித்துறை பொறுப்பாளர்களும் பள்ளியுடைய பெற்றோராசிரியர்கள்